பட் ஆனா திமுக ஆட்சியிலேயும் மதுபான கடைகள் மூடப்பட்டது. எத்தனை கடைகள் மூடுனாங்க சொல்லுங்க பாப்போம். 200 மூடிட்டு பேக் டோர்ல திறந்தாங்களா? ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் பண்ணாங்க. இப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா, சந்து கடைகள் திறக்கப்படும். இப்பவுமே நம்ம அன்புமணி அவங்க இல்ல சௌமியா சௌமியா அன்புமணி அன்புமணி அவங்க அவர்கள் சொன்னாங்க. சொல்லியிருந்தாங்க. சந்து கடைகள் திறக்கப்படும். நீங்க என்னதான் முன்னாடி க்ளோஸ் பண்ணாலுமே தெருவுக்கு தெரு சந்துக்குள்ள விக்கதான் செய்றாங்க. இல்ல அது திறக்கப்படும் சொல்லிட்டு அக்கா சௌமியா அன்புமணி தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அது தமிழக முதல்வர் வந்து உறுதிப்படுத்தினாரா? நாங்க திறப்போம்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காரா? இல்ல. அவரு உறுதிப்படுத்த கிடையாது. ஆனா அத ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அவங்க ஒரு கோரிக்கையா தான் கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை அவர் மறுபரிசீலனை பண்ண போறாரு அவர். தமிழக முதல்வரா இருக்கிறாருனாக்கா, அவர் கடையை மூடணும்னா கடையை மூடுறது தான் அவருடைய நோக்கமா இருக்கு. அதனால தான் வந்தோடனே அவர் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட கடைகளை வந்து அவர் வந்து மூடணும்னு சொல்லிட்டு உத்தரவு போறாரு. ஏன்னா வந்தோடனே அவர் நான் முதுமையான மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லையே. சொல்லாமலே வந்தோடனே இந்த ஒரு விஷயத்தை செய்யறாருல்ல. அதுதானே தான் அதாவது ஒரு மனிதர் ஒருத்தர் வராரு, அரசியலுக்கு வராரு, புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷத்துல வந்து முதல்வரா வராரு அப்படின்னும் போது, அவர் வந்த உடனே என்ன செய்யறாருன்றதை முதல்ல பார்க்கணும். இதுல எனக்கு பிடிச்சது செய்யறாரா, உங்களுக்கு பிடிச்சது செய்யறாரெல்லாம் பார்க்கக்கூடாது. மக்களுக்கு பிடிச்சிருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப கிட்ட 700க்கும் மேற்பட்ட கடைகளை அவர் மூடுறாருன்னு வந்து பெரிய விஷயம். அவங்க பேக் டோர்ல தொடர்ந்து அதுக்குண்டான விமர்சனம் நம்ம நாளைக்கு வைப்போம். இப்ப சௌமியா அன்புமணி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை அவங்க மறுபரிசீலனை பண்ண போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதுக்காக வந்த உடனே வந்து அவர் இப்படி பண்ணிடுவார் அப்படி பண்ணிடுவார் அப்படின்னாக்கா உங்களுடைய பயம் தான் கண்ணில் தெரியுது. இவங்களுடைய பயம். இவங்க எடுத்த உடனே பாருங்க அந்த கொலை நடந்துருச்சு. உடனே இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இவங்களுடைய கடந்த கால ஆட்சி காலம் நடந்திருக்கா? எவ்வளவு வேகமா நடந்திருக்கு? அதை பார்க்கணும்ல.